எங்களோடு பேசி எங்களோடு இடைப்படுவார். ஆமேன். கர்த்தர் ஏனென்றால் ஆரம்பத்திலே சகோதரன் சொன்னது போல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒரு கல்லோ ஒரு மண்ணோ அல்லது ஒரு பேசாத ஒரு தெய்வம் அல்ல. ஆமேன். அவர் பேசுகிற தெய்வம், எங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடித்த தெய்வம். ஆமேன். அதனாலே நிச்சயமாய் எங்களுக்கு என்ன தேவை என்பது அல்லது எங்களுடைய இருதயத்தினுடைய ஏக்கங்கள், எங்களுடைய இருதயத்தினுடைய தவிப்புகள், போராட்டமான எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி இருக்கிறபடினாலே நிச்சயமாய் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் இந்த நாளிலும் எங்களோடு அவர் பேச அவர் வாஞ்சியாக இருக்கிறார். ஆமேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் சில வேளைகளிலே இந்த நேரங்களிலே பலவிதமான காரியங்கள் எங்களுக்கு ஒரு தடை போல அல்லது ஒரு சோர்வு போல காரியங்கள், வேலை காரியங்கள், பலவித காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் இப்படி பிரயாசப்பட்டு வருவது நிச்சயமாய் அது எங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஆமேன். அதனாலே மரியாளுக்கு ஆண்டவர் சொன்னது போல எப்படி அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளாம். அதனாலே நாங்கள் இப்படியாக கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்கதாய் நாங்கள் வரும் பொழுது, நாங்கள் இன்றைக்கு பாடல்களும் கூட அருமையாக கர்த்தருக்குள்ளாக இருந்தது. நாங்கள் வந்திருக்கிறது ஒரு நல்லொரு பங்கை தெரிவு செய்திருக்கிறோம். ஆமேன். தெரிந்தெடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலே கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாளிலும் ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு பேசும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கர்த்தரை அறிய அறிய நாங்கள் தேவனுக்குள்ளாக இன்னும் நாங்கள் கிட்டி சேரத்தக்கதாக, அல்லது தேவனுடைய இந்த ஆண்டிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசாலத்தின் ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக தேவனுக்குள்ளான ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பூமிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு விசாலத்துக்குள்ளான ஒரு ஆசீர்வாதமான விசாலத்தில் ஒரு விரிவாக்கத்துக்குள்ளே அல்லது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசீர்வாத நிலைகளுக்குள்ளே கடந்து போவதற்கு ஏதுவாக கர்த்தர் இந்த வேத படிப்புகளும் எங்களோடு பேசி வருகிறார். ஆமேன். அதனாலே பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக எவ்வளவு லாபமாய் இருந்தவைகளோ அவைகள் எல்லாம் நஷ்டம் என்று கருதினேன் என்று அங்கே பிலிப்பியர் புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அவருக்கு எவ்வளவோ பூமிக்குரிய பிரகாரமாக எவ்வளவோ காரியங்கள் நல்ல ஒரு லாபம் என்று சொல்லத்தக்கதாக, அல்லது தனக்கு எல்லாம் இந்த பூமியிலே மற்றவர்கள் பார்த்து நல்லதென்று சொல்வதற்கு ஏதுவாய் இருந்தாலும் தேவனை அறிவதனுடைய மேன்மைதான் முக்கியம் என்று சொல்லி அவைகள் எல்லாம் நஷ்டமாக எண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தடவை வாசிப்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து 11வது வசனம் வரைக்கும் அதிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் இன்றைக்கும் எங்களை ஒரு உற்சாகப்படுத்தும்படியாத்தான் அந்த வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசி. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். அவருடைய வாஞ்சை தேவனுக்குள்ளாக தன்னை இன்னும் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாகவும், எப்படி எல்லாம் அவருக்கு என்னென்ன காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இந்த பூமிக்குரிய பிரகாரமாக லாபமா இருந்தவைகளோ அவைகள் எல்லாம், அதற்கு முன்பதாக நீங்கள் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது பல காரியங்களை சொல்லுகிறார். அவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக, அவரை அறிய அறிய எதையெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லையோ அவைகளை தான் விட்டுவிடத்தக்கதாக தன்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே 11வது வசனத்திலும் கூட சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி. ஆமேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய இந்த நாட்களிலும் நாங்கள்
வசனத்தினால் உண்டாகிற விசாலம் என்ற தலைப்பிலே நாங்கள் இந்த வேத படிப்புகளை படித்து கொண்டு வருகிறபடினாலே எங்களுக்கு வசனம்தான் எங்களுக்கு எப்பொழுதுமே முக்கியமாக எங்களுக்கு ஒரு அதாவது எப்பொழுதும் அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் எல்லாவற்றையும் நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறவர்களாக அல்லது மற்றவைகளை எல்லாம் நாங்கள் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வசனத்திற்கு நாங்கள் பிற்பாடு அதை பார்க்கலாம் என்று நாங்கள் இருந்து விடாதபடி இங்கே பவுல் சொன்னது போல எப்படி தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவனுடைய வார்த்தைகளுக்காக எப்படியெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவன் அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் தான் விட்டு அவைகள் எல்லாம் குப்பை என்றும் எண்ணுகிறேன் என்று விட்டேன் என்று சொல்லுகிறார், எண்ணுகிறேன் என்றும் சொல்லுகிறார். அப்படியாக தேவ பிள்ளைகளே, நாங்கள் வார்த்தையினால் தான் ஒரு விசாலத்தை காண முடியும் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு பேசுகிறார் என்று சொன்னால் அதைத்தான் நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே உறுதியாய் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, வசனம் என்னத்தை எங்களுக்கு கற்றுத் தருகிறது, எனக்கும் உங்களுக்கும், அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்ட முடிவுகளையும் அடுத்த கட்ட ஒவ்வொரு செயற்பாடுகளையும் செய்வதற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளினாலே நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது போல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனாலே அந்த வார்த்தை எங்களை வெட்கப்பட்டு போக விடாது. அந்த வார்த்தை எங்களை ஏதோ ஒரு விதத்திலே கீழே தள்ளி விடாது. நிச்சயமாக விசாலம் ஒரு ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார் என்று சொல்லி இருக்கிறபடினாலே கர்த்தர் நிச்சயமாய் அந்த நிலைகளுக்குள்ளே கொண்டு போவார். ஆனால் அந்த வழிகள் வசனத்தினாலே தேவனுக்குள்ளாக அந்த விசாலத்தை காண்பதற்குரிய வழிகள் சில வேளைகளிலே ஒடுக்கமாயிருக்கலாம், இடுக்கமாயிருக்கலாம், நெருக்கமாயிருக்கலாம். ஆனால் அந்த வழிகளுக்குள்ளாக கர்த்தர் சொல்லுகிற அந்த ஆலோசனைகளின் பிரகாரமே கர்த்தரை நாங்கள் பற்றி கொண்டு நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எங்களை இந்த விசாலத்துக்குள்ளே நடத்துவார் என்பதை எப்பொழுதும் எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் உறுதியாக நாங்கள் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து வசனத்தினால் எப்படியெல்லாம் விசாலத்தை தேவனுக்குள்ளான ஒரு விசாலமான ஆவிக்குரிய பிரகாரமாக எங்களுடைய ஆவிக்குரிய சில சுபாவங்கள் ஒரு விசாலத்தை உண்டாக்கலாம், அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாக இன்னும் எங்களுடைய ஊழிய காரியங்கள் வாழ்க்கைகள் இன்னுமா எப்படி எல்லாம் ஒரு விசாலத்துக்குள்ளாய் எங்களை நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிற கொண்டு இருக்கிறபடினாலே இந்த நாட்களில் அந்த வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுது முக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை ஒரு அற்பமாகவும் எண்ணவும் கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை வேதத்திலே சொல்லப்படுகிறது, அங்கே மன்னாவை குறித்து அங்கே வேதத்திலே மன்னா எப்படி வார்த்தைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது போல எண்ணாகமம் புஸ்தகத்திலே நீங்கள் 21வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அந்த மன்னாவை அவர்கள் அற்பமாய் எண்ணினார்களாம் என்று சொல்லி. தேவனுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளே, அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ தூதர்கள் உண்ணுகிற அந்த உணவாகி அந்த மன்னாவை அவர்களுக்கு எப்படி ஒரு ஆகாரமாக கொடுத்த பொழுது அதை அவர்கள் ஒரு அற்பமாக எண்ணினார்களாம். அவர்கள் ஒரு சலித்து போகத்தக்கதாக அதை ஒரு வேண்டா வெறுப்பாக எண்ணத்தக்கதாக அந்த மன்னாவை வெறுப்பாக எண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை வாசிப்போம். 21வது அதிகாரம் எண்ணாகமம் 21:5. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். ஆமென். பாருங்கள், ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தவுடன் தேவனுக்குள்ளாக அந்த மன்னாவை எப்படி ஒரு அற்பமாக எங்களுக்கு எண்ணத்துக்கு என்றால் அவர்களுடைய நிலைகளிலே அந்த நேரத்திலே அவர்களுக்கு உலக பிரகாரமாக பூமிக்குரிய பிரகாரமாக அவர்கள் விரும்புகிற ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு நல்லொரு காரியங்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் எப்படி அந்த மன்னாவை அற்பமாக எண்ணினார்கள், வெறுப்பாக எண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அவ இந்த நாட்கள்ல என்ன நான் திருப்ப சொல்றேன்னால், இந்த விசாலம் வசனத்தினால் உண்டாகிற அந்த விசாலத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போவதற்கு சில வேளைகளிலே வழிகள், அந்த வழிகள்
ஒடுக்கமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், வழிகள் எங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் போல அந்த தேவனுக்குள்ளான அந்த ஆலோசனைகளை கடைபிடித்து அதன் பிரகாரம் நாங்கள் நடப்பது எங்களுக்கு ஏதோ ஒரு உடனே ஒரு நல்ல நிலைமைகள் வரவில்லை என்ற ஒரு விடயம் கூட இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் தேவன் வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே நாங்கள் இந்த வார்த்தைகளை நான் திருப்ப அதைத்தான் நான் சொல்றேன், அற்பமாக அதை இது என்ன என்று சொல்லி இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்று யோசிக்கத்தக்கதான சில வேளைகளில் சில சூழ்நிலைகள். ஆமென். இன்றைக்கு படித்தது போல உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமையென்று திகையாமல். ஆமென். சில வேளைகளிலே பாடுகள், சில போராட்டமான நிலைகள் வந்தாலும் அவருடைய அந்த பாடுகளுக்கு நாங்கள் பங்கு, அதுவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வழி நடத்த. அற்பமாய் எண்ணிவிடவும் கூடாது. அதே போல ஏன் இதை சொல்றேன்றால், வசனத்தினால் ஒரு விசாலத்தை நாங்கள் காண வேண்டும் என்றால் வசனத்தை குறித்த ஒரு தெளிவு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கணும். என்ற இந்த வார்த்தை எப்பொழுதுமே இது ஒரு வல்லமையான வார்த்தை. இந்த வல்லமையான ஒரு வார்த்தை நிச்சயமாய் எங்களை ஒரு விடுவிக்கிறது, எங்களுடைய வாழ்க்கைகளை ஒரு உயர்வான நிலைகளுக்குள்ளே கொண்டு போகும் என்பதிலே நாங்கள் எந்த ஒரு தளர்வுகள், எந்த ஒரு விதத்திலும் ஒரு அவிவிசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமென். அதே போல இந்த வார்த்தையை குறித்து ஒரு மட்டுப்படுத்துற காரியம், இப்ப அற்பமா எண்ணக்கூடாது என்பதும் முக்கியமான காரியம். அதே போல ஒரு மட்டுப்படுத்தல், அதாவது இதுக்கு மேல கர்த்தருக்கு, இதுக்கு மேல ஆண்டவருக்கு காரியங்கள் சரி செய்ய முடியாது, ஒரு மட்டுப்படுத்துறது. இவருக்கு ஆண்டவருக்கு இதுக்கெல்லாம் வல்லமை இல்லை. வசனங்கள் சொல்லப்பட்டாலும் ஆனால் கர்த்தருக்கு ஆண்டவற்ற வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குதான், அதுக்குரிய வல்லமைகள் இல்லை. இதெல்லாம் வெளியிலே ஏதாவது உலக பிரகாரமான ஒரு வழிகளிலே போய்த்தான் அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையை, தேவனை நாங்கள் மட்டுப்படுத்தி விடக்கூடாது. ஆமென். சங்கீத புஸ்தகம் நாங்கள் வாசிக்கலாம். 78வது அதிகாரம் 41வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நாங்கள் வசனத்தினாலே தேவனுடைய விசாலத்தை காண வேண்டுமானால் நாங்கள் படித்து கொண்டு வருகிறது போல தேவனுடைய வார்த்தையை அற்பமாய் எண்ணக்கூடாது, அந்த வசனத்தை அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. அதே போல மட்டுப்படுத்தக்கூடாது. மட்டுப்படுத்துறால் ஒரு அளவுக்கு மேல ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இதெல்லாம் ஏதாவது ஒரு மனுஷ பலம், ஏதாவது உலக பிரகாரமாக நாங்கள் ஒரு முயற்சிக்குள்ளாக போனால்தான் ஆண்டவருக்கு மற்ற காரியங்களை நாங்கள் ஜெயிக்கலாம், அல்லது ஒரு சரீரத்திலே ஒரு சுகங்கள் ஆரோக்கியங்களா இருந்தாலும் கூட கர்த்தரையோ கர்த்தருடைய வார்த்தையோ நாங்கள் மட்டுப்படுத்தி விடக்கூடாது. வாசியுங்கள் 78:41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை நாங்கள் மட்டுப்படுத்தி விடக்கூடாது. தேவன் என்று சொன்னால் வார்த்தை தான் தேவன். அந்த வார்த்தையாகிய தேவனை நாங்கள் மட்டுப்படுத்தி விடக்கூடாது. தேவன் விசாலத்துக்குள்ளாக எங்களை இந்த வருஷத்திலே நடத்துவார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை தந்து ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமா இந்த வருஷத்தை, இந்த ஆண்டு என்று சொன்னால், இந்த வருஷ முடிவிலே எப்படியெல்லாம் நாங்கள் சாட்சிகளை சொல்லி இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி அந்த வருஷத்தின் அடிப்படையிலே ஒரு தேற்றுதலின் ஆண்டு என்று சொன்னால் எப்படி அந்த தேற்றுதலுக்குள்ளாய் நடத்தப்பட்டோம், அல்லது எழுப்புதலின் ஆண்டு என்றால் எங்களுடைய வாழ்க்கையில எப்படி எழுப்புதல் வந்தது, ஒரு நற்செய்தியின் ஆண்டு என்றால் எங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஒரு நற்செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் நற்செய்தியாய் மாறினோம் என்றெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு வருஷத்தின் முடிவுகளிலே கர்த்தர் அப்படி அற்புதமாக எங்களை நடத்தி இருக்கிறார். அதனாலே இந்த வசனத்தினால் இந்த விசாலம் என்று சொல்லும் பொழுதே பல சர்ச்சைக்குரிய பேச்சுக்களும் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதனாலே ஆண்டவருடைய வார்த்தைகள் அது ஜீவன் உள்ளது. எந்த மனுஷனாலும் அதை நாங்கள் இல்லாமல் போகவும் பண்ண முடியாது. அது எவ்வளவோ காரியங்கள் நடந்து இருக்கிறது. ஆனால் பழைய காரியங்கள்ல எத்தனையோ அரசர்கள், எத்தனையோ ராஜாக்கள் இதற்கு விரோதமாய் எழும்பினாலும் தேவனுடைய வார்த்தையை அழிக்க முடியவில்லை. ஆமென். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தினால்
உண்டாகிற இந்த விசாலத்தை காண வேண்டுமானால் நாங்கள் வார்த்தையை அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. அதே போல மட்டுப்படுத்தியும் விடக்கூடாது. ஆமென். மட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் இந்த அதுக்குத்தான் ஏன் நான் அதை சொல்றேன் என்றால், ஆண்டவருடைய ஒவ்வொரு ஆலோசனைகளும் ஒவ்வொரு விதங்களிலே பல கோணங்களிலே வரும் பொழுது இதெல்லாம் எப்படி என்று சொல்லி கர்த்தர் இதற்குள்ளாக கிரியை செய்வாரா, இதிலே ஆண்டவருக்கு வல்லமை இருக்குமா என்று சொல்லி நாங்களே எங்களுக்குள்ளாக ஒரு அவிசுவாசத்தை ஏற்படுத்தி சந்தேகங்களை ஏற்படுத்தி இந்த ஆண்டு இப்படி சொல்லி இருக்கிறார், இது நடக்குமா அல்லது இது தேறுமா என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் மட்டுப்படுத்தி விடக்கூடாது. வசனத்தினாலே கர்த்தர் இந்த ஆண்டிலே ஒரு விசாலத்தை கொண்டு வசனம் என்ன சொல்லு அதற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அதை நாங்கள் மட்டுப்படுத்த வேண்டாம். எங்களுக்குள்ளாக எங்களுடைய மனசும் மாம்சமும் பல விதங்களிலே யோசிக்கும். இந்த உலக பிரகாரமாக பல மனிதர்களுடைய ஆலோசனைகள் பல காரியங்களை கேள்விப்பட, அனுபவங்களை கேள்விப்பட இதெல்லாம் கர்த்தர் செய்ய முடியுமா, கர்த்தருக்குள்ள இருந்தா இது சரி வருமா என்று எங்களுக்குள்ளே ஒரு கேள்விகள் வரக்கூடாது. ஆமென். ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆகவே வசனத்தை நாங்கள் மட்டுப்படுத்தி விடக்கூடாது. அதே போல ஓசியா 8:12 பாருங்கள். ஓசியா புஸ்தகம் 8:12. ஓசியா புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆமென். என் வேதத்தின் எப்ராயிமைக்கு குறித்து சொல்லப்படுகிறது, வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை என்ன செய்தார்களாம், அந்நிய காரியமாக எண்ணினார்களாம். அல்லேலூயா. வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் எங்களுக்கு வசனத்தினால் எப்படி எல்லாம் நாங்கள் இந்த ஆண்டிலே ஆண்டவருக்குள்ளாக ஒரு விசாலத்தை காணுவோம் என்று சொல்லி கர்த்தர் வேதத்திலே பல ஆலோசனைகளை வைத்திருக்கிறார், பல வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார். ஆமென். அதை நாங்கள் அந்நிய காரியமாக எண்ணிவிடக்கூடாது. அந்நிய காரியமாக நாங்கள் எண்ணி இதற்கு எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நாங்கள் விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் அதற்குள்ளாக பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் இது ஒரு வசனத்தை குறித்த ஒரு தெளிவு எனக்கும் உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். வசனத்தை எப்படி நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும், நாங்கள் எப்படி அந்த வசனத்தை எப்படி ஒரு மேன்மையாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதை குறித்து நான் இந்த காரியங்களை சொல்லி இருந்தேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாங்கள் பல காரியங்களை ஊழியக்கார் மூலமாக அடியன் மூலம் இந்த வருஷத்தில் இருந்து பல வசனத்தினால் உண்டாகிற விசாலத்துக்கு எப்படி எங்களை நாங்கள் அந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே நாங்கள் பார்த்தோம். அதிகமாக நாங்கள் பார்த்து வந்தது போல தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பல வேத படிப்புகளில் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டது போல, எப்படி தேவனுக்கும் நாங்கள் ஒரு கனி கொடுக்கிறவர்களாக அவரை மகிமைப்படுத்துவர்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்டது போல, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் வசனத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தைகளினாலே எங்களுக்குள்ளே ஒரு விசாலம், ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை இந்த ஆண்டின் ஒரு பிரத்தியோகமாக நாங்கள் சொல்லுகிறோம். விசாலம் என்று நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், கர்த்தருடைய கிருபையிலே கர்த்தர் ஊழியக்காரனுக்கு கொடுத்த அந்த வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் பிரத்தியோகமா இந்த சபைக்கு ஆண்டவர் இப்படி செய்வார் என்ற வாக்குத்தத்தம் அப்படியாக எங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொரு வருஷத்திலும் கொடுத்து எங்களை நடத்தி இருக்கிறார். அதனால்தான் நாங்கள் அந்த விசாலத்தை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிழமைகளிலும் அல்லது ஒவ்வொரு வேத படிப்புகளிலும் அல்லது ஒவ்வொரு வீட்டு கூட்டங்களிலும் இந்த விசாலத்தை குறித்தே அதிகமாக நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும். நாங்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்கிறோம் எல்லா வார்த்தைகளும் ஆலோசனைகளை நானும் நீங்களும் நல்லபடியாக அநேக காரியங்களை நாங்கள் கேட்கிறோம்.
ஆனால் அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்கிறது. அந்த வார்த்தையின் பிரகாரம் நடந்தால்தான் அந்த ஆசீர்வாதத்தின் முழுமை எங்களுக்குள்ளாக கடந்து வருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவை நாங்கள் பல காரியங்களை பார்த்தோம். யார் யாரெல்லாம் வார்த்தையிலே நிலைத்திருக்காமல் இருந்தார்கள், அதனால எப்படி அவர்களுடைய நிலைமைகள் போனது, வார்த்தையில நிலைத்திருந்தவர்களை குறித்தெல்லாம் நாங்கள் பார்த்தோம். மோசேயை குறித்து ஊழியக்காரன் சொல்லியிருந்தார். எப்படி ஆண்டவர் கண்மலையோடு பேச சொன்னார், ஆனால் கண்மலையை அடித்தார். அதே போல நாங்கள் பல உதாரணங்களை பார்த்தோம். அதே போல எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து கேள்விப்படும் பொழுது அதன்படி நடந்த அந்த 12 வருஷமான அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். வார்த்தையாக இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அதன்படி அவள் செயற்பட்டாள். அவள் அங்க எப்படி ஒரு சுகமடைந்தாள் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவ இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தினாலே நாங்கள் விசாலத்தை காண்பதற்கு தடையாயிருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போறோம். வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ஆமேன். இங்கே சொல்லப்படுகிறது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். அவ வசனத்தினாலே எங்களுக்குள்ளாக ஒரு விசாலம் உண்டாகாதபடி அல்லது வசனத்தினாலே ஒரு பலன் வராதபடிக்கு ஒரு அங்கே 3 காரியங்கள் நெருக்குகிறதா. அந்த வசனத்தின் பிரகாரம் நானும் நீங்களும் அதிலே நிலைத்திருக்காதபடி அல்லது அதன்படி வாழாதபடிக்கு நாங்கள் எங்களுக்குள்ளே எப்படியான காரியம் அந்த வசனத்தை நெருக்கி போடுகிறது என்று சொல்லப்படுது. முதலாவது காரியம் உலக கவலை. ஆமென். இன்றைக்கு நான் அந்த விடயத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வசனத்தை நெருக்குகிற இந்த உலக பிரகாரமான கவலைகளை நாங்கள் விட்டுவிட வேண்டும். என்றால் இந்த உலக பிரகாரமான கவலைகள் எப்படியாக நாங்கள் ஒரு பலனை அல்லது அந்த விசாலத்தை தேவனுக்குள்ளாக ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் காட்டுகிற அந்த நல்ல காரியங்களை நாங்கள் சுதந்தரிக்க முடியாதபடிக்கு உலக பிரகாரமாய் இருக்கிற கவலைகள் எப்படி அதை நெருக்குகிறது, அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு எப்படியெல்லாம் கிரியை செய்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். விசேஷமாய் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி எல்லாம் எங்களுக்கு கவலைகள் வருகிறது. எல்லாருமே எங்களுக்கு கவலை என்று சொன்னால் பல விதங்களிலே கவலைகள் வருகிறது. எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் போகும் பொழுது, எங்களுக்கு ஏதாவது ஒரு குறைவுகள் இருக்கும் பொழுது கவலைப்படுகிறோம். எங்களுக்கு குறைவுகள் சரி, முதலாவது தேவை என்று பார்ப்போம் என்று சொன்னால் பலவிதமான தேவைகள் இருக்கிறது. இப்போ எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே எப்படி எங்களுக்கு சில வேளைகள் ஒரு வீடு தேவை, சில வேளைகளில் கல்யாணம் கட்டாதவர்கள் இருந்தால் ஒரு மனைவி தேவை. அதை குறித்து சிலர் எப்படியெல்லாம் ஒவ்வொரு விடயங்களிலும் அவனவனுக்கு தான் தெரியும் அவனவனுடைய பாடு. அப்படி இதெல்லாம் யதார்த்தமான விடயங்கள். எப்படியெல்லாம் கவலைகள் வருகிறது. சிலருக்கு அப்படி கவலை, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லையே, அவ கல்யாணம் ஆகிவிட்டால் அதற்கு பிற்பாடு ஒரு பிள்ளை இல்லையே, அதுக்கு பிற்பாடு ஒரு வீடு இல்லையே, இப்படியெல்லாம் அந்த கவலைகள் எப்படி இப்ப தேவை இருக்கிறது, அது தேவை இருக்கிறது. ஆனால் அதை குறித்த கவலை, எனக்கு இது இல்லையே, இன்னும் இப்படி பிள்ளை இல்லையே, வீடு இல்லையே, இதை குறித்து எப்படியெல்லாம் அந்த கவலைகள் தேவனுடைய வார்த்தையிலே அந்த வார்த்தைக்குள்ளாக எங்களை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் முக்கியப்படுத்தி முதன்மையாக வைத்துக் கொள்வதற்கு பதிலாக அந்த கவலை மேலோங்கி வருகிறதை நாங்கள் எல்லாருமே அனுபவித்திருக்கிறோம். ஆமேன். பல விதங்களிலே கவலை. சில வேளைகளிலே எங்களுடைய சரீரங்களை குறித்தே கவலை. நான் கருப்பா இருக்கிறேனேன், எனக்கு தலைமேறேன், இப்படி கொட்டப்படுது, இப்படி உலக பிரகாரமா கவலை இருக்கிறது.
நான் கட்டையா இருக்கிறேனே, ஏன் எனக்கு இப்படி வளர்ந்து நெட்டையா இல்லையே, இப்படி எல்லாம் கவலை கவலை என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் என்ன என்னத்தை பார்க்கிறோம் என்றால், கூடிய பாகம் நாங்கள் இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த கவலைகள் அதிகரிக்கிறது. இன்னொருவரை பார்க்கும் பொழுது அல்லது இன்னொரு விடயங்களை பார்க்கும் பொழுது, எனக்கு அது இல்லையே, அவருக்கு இப்படி இருக்கிற, அல்லது ஏதோ ஒன்று, இப்படி எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கவலைகள் கவலைகள் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே இந்த 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 வழிக்குள்ளாய் போயிருக்கிறோம். இந்த கவலையினாலே எவ்வளவுத்துக்கு எங்களுடைய வேத தியானங்கள் குறைந்திருக்கும், ஜப நேரங்கள் குறைந்திருக்கும், அல்லது சில வேளைகளில் ஏதோ ஒரு கவலையினாலே இப்ப நான் சொன்ன காரியம் இந்த கவலைகள் மாத்திரமல்லாமல் சில வேளைகளில் ஏதோ ஒரு பாதிப்புகள் இழப்புகள் வரும் பொழுது கூட கவலைப்படுகிறோம். இது உலக பிரகாரமாக எங்களுடைய உறவுகளுடைய இழப்புகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒருவர் ஒரு மதிக்காமல் போகும் பொழுது, ஒருவர் ஏதாவது எங்களை குற்றப்படுத்தி குறைவாக பேசும் பொழுது நாங்கள் அதை நினைத்து கவலைப்படுகிறோம். ஏன் என்று சொன்னால் எங்களுக்குள்ள ஏன் இப்படி நடந்தது? ஆனால் அங்கே கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் முதன்மைப்படுத்தாதபடிக்கு அந்த கவலைகள் வசனத்தை நெருக்குகிறதா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எப்படி எல்லாம் எங்களுக்கு கவலைகள் உலக பிரகாரமாக, சில வேளைகள் எங்களுக்கு சரீர பிரகாரமான வியாதிகள் கூட எங்களை கவலை ஏற்படுத்துகிறது. ஏன் எனக்கு இந்த வியாதி தொடர்ந்தும் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது? நான் ஏன் கர்த்தருக்கு ஏதாவது பிழையா இருக்கிறேனா என்றெல்லாம் பல விதங்களிலே கேள்வி கேட்கத்தக்கதாக அந்த சோர்வுகள் உலக பிரகாரமாக நாங்கள் எப்படியெல்லாம் எங்களை குறித்து கூட நாங்கள் கவலைப்படுகிறோம் பல விதங்களிலே. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையினாலே இந்த ஆண்டிலே ஒரு விசாலத்தை நாங்கள் காண்போம் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறபடினால் கவலைகள் இல்லை என்று சொல்லவில்லை, நான் வரவில்லை. கவலை வராதென்றும் நான் சொல்ல வரவில்லை. நாங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்போமா இருந்தால், இது எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற பலவிதமான சூழ்நிலைகளை வைத்து எப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்படும் பொழுது, கர்த்தரை தேடுவதையும் கர்த்தருக்குள்ளாக உங்களை இன்னுமாய் ஒப்பு கொடுத்து நடப்பதிலும் ஒரு பின்னோக்கி போகிறீர்கள் என்பதை நானும் நீங்களும் நன்கு அறிவோம். அதனாலே தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலும் கூட என்னோடும் உங்களோடும் பேசுகிற ஒரு காரியம், இந்த கவலைப்படுகிற விடயங்களை நாங்கள் வருத்தங்கள் இருக்கும், ஏதாவது ஒரு உறவு, ஏதாவது ஒரு எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுடைய உறவினர்கள் ஏதாவது ஒரு இழப்புக்குள்ளே போகும் பொழுது கவலைப்படுகிறோம். ஆனால் தொடர்ந்து அந்த கவலைகள் எங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால், தேவனோடு நாங்கள் கிட்டி சேர்வதற்கு அல்லது தேவனை இன்னுமாக சார்ந்து கொள்வதற்கு இடைவெளிகளைத்தான் ஏற்படுத்துகிறது. அதனாலே அந்த கவலைகள் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதையும் நாங்கள் பார்க்கலாம். ஆகவே முதலாவது, இந்த கவலைகள் எப்படி எல்லாருக்குமே எப்படி ஒரு தேவனுக்கும் எங்களுக்கும் அந்த ஒரு இடைவெளிகளை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். அல்லேலூயா. ஆகவே இந்த கவலையை ஏன் படக்கூடாது? உலக கவலை வசனத்தை நெருக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, இந்த கவலை படக்கூடாது என்றும் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம். மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 25வது அதிகாரம் 34வது. கவலை வரும், ஆனால் கவலைகளை பட்டுக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் தேவனோடு கிட்டி சேர முடியாது. தேவனுடைய வசனத்தை இன்னும் எங்களுக்குள்ளாக மேன்மைப்படுத்தி அந்த வசனத்தினாலே ஒரு ஆசீர்வாதத்தை, வசனத்தினாலே ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் இந்த வார்த்தையை நாங்கள் வாசித்தோம். அந்த உலக கவலை வசனத்தை நெருக்குகிறதுனாலே பலனற்று போகிறான், அவனும் பலனற்று போவான் என்றுதான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. அப்ப பலனற்று போகாமல் இருக்க வேண்டுமானால் நாங்கள் கவலைப்படுவதை நாங்கள் நிறுத்தி கர்த்தருக்குள்ளாக அவைகளை சொல்ல வேண்டும். நான் வார்த்தைகளை சொல்லுகிறேன். இப்பொழுது மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் வாசிப்போம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும்.
25-34 மட்டும் வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? 34 மட்டும் வாசிங்களா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். இங்கே பல காரியங்களை கவலைப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஒரு சாராம்சமாக அல்லது ஒரு முடிவாக ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது எண்ணத்தை குறித்து எங்களுக்கு ஒரு கவலை இருக்கிறதோ, எண்ணத்தை குறித்து ஏதாவது ஒரு மன வருத்தங்கள், துக்கங்கள், சில விடயங்களை குறித்து எங்களுக்கு ஒரு காரியங்கள் இருக்கிறதோ, அதை குறித்து என்ன கவலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறதோ, நாங்கள் அதற்கு பதிலாக தேவனை தேடும் பொழுது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதனால்தான் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வரேன்றால், இது எல்லாருக்குள்ளும் வந்து போகிற ஒரு விடயம்தான் கவலை. இது 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 நான் ஏதோ கவலைப்படாத மனுஷன் அல்ல, படுகிறவர் தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுறென்றால், இந்த கவலைப்படுகிறதுனாலே நாங்கள் எவ்வளவுத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்காதபடிக்கு ஆண்டவர் எங்களுடைய கவலைகளுக்கு ஒரு மருந்தாக, அல்லது கவலைகளுக்கு, அந்த நாங்கள் படுகிற காரியங்களுக்கு அவர் ஒரு பதிலாக, தெய்வம் ஏதோ ஒரு விதத்திலே எங்களை வழி நடத்துவார் என்பதை நாங்கள் மறந்துதான் கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் சில வேளை கவலைப்படுகிறோம். ஆமென். என்றால் ஏதோ கர்த்தருக்குள்ளாக அந்த கவலைக்குரிய பதில் கர்த்தரிடத்துல இருக்கிறது. ஆண்டவர் ஏதோ ஒரு சில வேளைகளிலே ஒரு ஒரு இழப்பு, ஒரு ஏதாவது ஒரு உறவுகளை, ஒரு நண்பனையோ ஒரு காரியங்களை இழக்கும் பொழுது மனதிலே கஷ்டங்கள் வருகிறது, கவலைப்படுகிறோம். ஆனால் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய ஒரு ஆறுதல் எங்களை தேற்றும். ஆமென். என்றால் நாங்கள் கவலைப்படுவோம் என்றால் பழகின விதங்கள், நாங்கள் நடந்து கொண்ட உறவுகளுடைய அடிப்படைகளிலே கவலைப்படுவோம். ஆனால் அப்படியே கவலைப்பட்டு 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 நாங்கள் எவ்வளவுத்திற்கு கர்த்தரை விட்டு தூரம், எவ்வளவுக்கு ஜபங்களோ வேத படிப்புகளோ காரியங்களோ தூரமாய் போகும் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். அதனால்தான் நான் என்ன சொல்றேன்னால், நாங்கள் கவலைப்படுகிறதை விட்டு, கவலை வரும் பொழுது அந்த கவலைகளை எல்லாம் கர்த்தரிடத்திலே சொல்லி அதற்கு ஒரு பதிலாக, அவருடைய ஒரு ஆலோசனையாக, அவருடைய ஒரு வழிநடத்தலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். அப்பொழுதுதான் நாங்கள் அடுத்த கட்ட நிலைகளுக்குள்ளாக, அடுத்த கட்டமாக எங்களுடைய ஆவிக்குரிய விடயங்களிலே நாங்கள் ஓடுவதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. அதனால்தான் பிலிப்பியர் புஸ்தகத்திலே என்ன சொல்லப்படும், உங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான். 4வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
அடுத்து அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலை வரும், வராதுன்றல்ல. என்ன கவலைப்பட வேண்டாம், வரும் அப்படி இப்படின்னு போட்டு குழப்புறீங்கன்னு சொல்ல வேண்டாம். நான் என்ன இதுல ஒரு யதார்த்தத்தை தான் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த கவலைகள் எப்படி எங்களை தேவனுடைய வார்த்தையை இன்னும் நெருங்காதபடிக்கு, வார்த்தையிலே ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு அர்ப்பணிப்பு இல்லாதபடிக்கு இந்த கவலை எப்படி எங்களை எங்களை தேவனுடைய வார்த்தைகளை விட்டு அல்லது தேவனோடு நடக்கிற அந்த விடயத்தை விட்டு எப்படியாக விலத்துகிறது என்பதைத்தான் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதனாலே கவலைகள் வரும் பொழுது நான் சொன்னது போல என்னென்ன கவலை இருக்கிறதோ ஒவ்வொருவருக்கு தான் தெரியும் என்னென்ன கவலை. சில வேளைகளை மனைவிக்கு தெரியாது கணவனுடைய கவலை, கணவனுக்கு தெரியாது மனைவியுடைய கவலை. அப்ப இந்த கவலைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டுமாம்? இதுல சொல்லப்படுகிறது போல, பிலிப்பியர்ல சொல்லப்பட்டது போல, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். என்னென்ன காரியம் என்றால் நாங்கள் ஆரம்பத்திலே வாசித்தது போல எல்லாவற்றை குறித்தும் பரமபிதா அறிந்திருக்கிறார். எங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவை. சில வேளைகளில் எங்களுக்கு தேவையில்லாத காரியங்களுக்காக கூட சில வேளைகளில் நாங்கள் ஆசைப்படுவோம், கவலைப்படுவோம் அதை குறித்து. ஆனால் அவருக்கு தெரியும் இது எனக்கு தேவையா தேவையில்லையா என்பதை. அதனாலே அவரிடத்திலே நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்கள், எங்களுடைய அப்பாட்ட எங்களுடைய ஒவ்வொரு காரியம் என்ன விடயமா இருந்தாலும், நான் கருப்பா இருக்கணும், வெள்ளையா வரணும் என்றாலும் சொல்லுவோம். அது வருதா இல்லையா அது வேற விஷயம். தலைமயிர் கொட்டுப்படுதா, தலைமை முளைக்கணுமா சொல்லுவோம். அது முளைக்க ஆண்டவற்ற சித்தம் இல்லாம ஒன்றும் கொட்டுப்படாதான்னு சொல்லப்படுகிறது. அதனால நான் என்ன சொல்றேன்டா, நாங்கள் கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தையே கூட்ட முடியாதுன்றா நாங்கள் பார்த்தோம். அதனால நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சொல்லுவோம். எங்கட வேண்டுதல், எங்களை சில வேளைகளில் ஒருவர் நல்லா கதைத்து வந்தவர் சிலவர் எங்களை விசாரிக்காமல் போகலாம், எங்களோடு கதைக்காமல் அப்படியே முகத்தை நீட்டி கொண்டு போகலாம். அதனால ஒரு கவலை வரும். எங்களை மற்றவங்க அற்பமானேக்கு ஒரு கவலை வரும். எங்களை இப்படியெல்லாம் மதிக்காமல் ஒரு புறம்பாக்கி இப்படி பல விடயங்களிலே எப்படியெல்லாம் அந்த கவலைப்பட்டு நாங்கள் கலங்குகிறவர்களா இருந்திருக்கிறோம். அதனால நான் என்ன சொல்ல வேண்டாம், நானும் இந்த நிலைகளுக்குள்ளே போயிருக்கிறேன். இதனால எப்படி கர்த்தருக்குள்ளான சில கேள்விகளும் கர்த்தருக்குள்ளான இடைவெளிகளும் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். ஆகவே நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஸ்தோத்திரத்தோட கூடிய, அதாவது விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாங்கள் இந்த நாள்ல ஒரு ஒரு முடிவு எடுக்க வேண்டும், ஒரு தீர்மானம் பண்ணுவோம். எல்லாமே பல நேரங்களில் பல விஷயங்கள், பல உலகத்திலே நடக்கிற காரியங்கள் கூட எங்களுக்கு கவலை தான் வரும். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த ஜனங்கள் இப்படியாக அழிக்கப்படுகிறார்கள், இப்படி எல்லாம் ஏன் ஒரு வேதனையான சம்பவங்கள் நடக்கிறது என்று இருதயத்திலே ஒரு கவலைகள் வருகிறது. அதை யோசித்து கொண்டிருக்கிறோம். பல கேள்விகள் வரும். சில வேளை ஆண்டவரை குறித்தே சில வேளைகளில் கேள்விகளை கேட்கத்தக்கதான சில செய்திகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் நாங்கள் அவரிடத்தில் தான் சொல்ல வேண்டும். அவருக்குத்தான் தெரியும் எல்லா காரியமும். ஆனால் எங்களுக்கு ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு வழிநடத்தலை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என்னென்ன காரியம் இந்த வருஷத்திலே இருக்கிறதோ நாங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறபடினாலே ஆண்டவருக்குள்ளாக என்னுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். சில காரியங்கள்ல எங்களுக்கு கவலைப்பட்டு அதிலே ஒரு முடிவை காண முடியாதென்று நினைத்து சில வேளைகளில் எவ்வளவுத்திற்கு காலாகாலமாக பழைய காரியங்களை சிந்தித்து கொண்டிருப்போம். அப்ப இந்த நாள்ல கவலைப்படுகிறதை நாங்கள் விடுவோம். கவலைப்படுகிறதுனாலே நாங்கள் இன்னும் பலனற்று போவோமே ஒழிய தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி, கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் நாங்கள் ஒரு விசுவாசிக்க முடியாதபடிக்கு அந்த கவலைகள் எங்களை தேவனை விட்டு அங்கே விலத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் 1 பேதுரு 5:7 என்ன சொல்லுகிறது, அது எல்லாம் தெரிந்த வசனம்தான். அந்த கவலைப்படாதபடிக்கு எங்களுடைய கவலைகள் என்ன காரியங்களை குறித்தாகிலும் இந்த கவலைகளை
ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். இந்த வருஷத்திலே ஆண்டவர் அதற்குரிய பதில்களை கர்த்தர் தருவார். வசனத்தினாலே ஆண்டவர் ஒரு விசாலமான ஆசீர்வாதத்துக்குள்ளாய் என்னென்ன காரியங்களிலே எங்களுக்கு அந்த கவலைக்குரிய விடயங்கள் இருக்கிறதோ ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான சில வேளைகளை நாங்கள் நினைக்கிற காரியம் எதிர்பார்க்கிற காரியங்கள் கிடைக்காவிட்டாலும் அந்த கவலைக்குரிய பதில் அல்லது நாங்கள் கவலைப்பட்டு இருக்கிற காரியங்களுக்கு நல்லொரு ஆசீர்வாதமான வழிநடத்தலை கர்த்தர் தருவார். வாசியுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென், ஆமென். அவர் எங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் எங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடட்டாம். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் எங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். ஆமென். கவலைப்படுகிறதுனாலே இந்த உலக பிரகாரமா இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாமே எங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமா இருந்தாலும் எங்களுடைய தேவைகளா இருந்தாலும் ஏதோ உலக பிரகாரமான காரியங்களுக்காகத்தான் கவலைப்படுகிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் கவலைப்பட்டு இது நடக்கலையே, இது பெறவில்லையே, இது சந்திக்கப்படவில்லையே, இது ஏன் எனக்கு என்று சொல்லி இப்படி எல்லாம் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடட்டும். ஆமென். கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 2-3 சம்பவங்களை சொல்லி நான் உங்களுக்கு இதை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். எப்படி கவலைப்பட்டதினாலே வசனத்தை அவர்கள் கேட்காதபடிக்கு எப்படியாக அவர்கள் விலகினார்கள் அல்லது விலகி இருந்தார்கள் என்று சில சம்பவங்கள் அல்லது சில மனிதர்களை குறித்து சொல்லப்படுது. லூக்கா புஸ்தகம் உங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான், 10வது அதிகாரம் 41வது வசனம். லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 41வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். பாருங்கள், இயேசு அங்கே மார்த்தாள் மரியாள் வீட்டிலே வந்து ஆண்டவர் எப்படியாக வசனத்தை போதித்து கொண்டிருந்த பொழுது இந்த மார்த்தாள் எப்படி அவள் ஆண்டவருக்குத்தான் உணவு சமைத்தாள் என்று சொல்லப்பட்டாலும் வசனத்தை கேட்காதபடிக்கு, வசனத்தை அவர் பேசும் பொழுது அவருடைய பாதத்திலிருந்து கேட்காதபடிக்கு அவளுடைய கவலைகள் எப்படியாக அந்த வசனத்துக்கும் அவளுக்கும் ஒரு இடைவெளியை கொடுத்தது என்று பாருங்கள். மரியாள் இயேசுவினுடைய பாதத்திலிருந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த மார்த்தாள் எப்படியாக அவளுடைய நிலைமை இருந்ததென்று இயேசு சொல்கிறார். நீ அதில் சொல்லப்பட்டது போல மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் அந்த வார்த்தை, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். பாருங்கள், அவளுடைய கவலையை குறித்து இயேசு சொல்லுகிறார். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது என்னென்றா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டது போல நீயும் அந்த வசனத்திலே, நான் எப்படி இயேசு அங்கே இருந்து அவர் தன்னை குறித்து தன்னுடைய காரியங்களை குறித்து பேசின பொழுது பாதத்தில் இருந்து கேட்டது போல இந்த மார்த்தாளையும் அதைத்தான் சொல்லுகிறார். நீ கவலைப்படாத, என்னுடைய வசனத்தை நீ கேட்பி என்று சொன்னால் என்னுடைய வசனத்தினாலே அந்த கவலைகளை மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்றேன்னால், இந்த மார்த்தாள் மரியாளுடைய சம்பவமும் நாங்கள் எப்படி ஒரு வசனத்துக்கு அந்த மார்த்தாள் ஒரு இடைவெளியாக அவள் விலகி நிற்கத்தக்கதாக என்ற வசனம் என்ற எண்ணத்தை சொல்றார். இயேசுதான் வார்த்தையாகிய தேவன் என்று சொல்லப்படுது. அந்த இயேசு இருந்து அங்கே வசனத்தை சொல்லும் பொழுது, ஆலோசனைகளை சொல்லும் பொழுது அவள் பல காரியங்கள், இயேசுவுக்குத்தான் சாப்பாடு, இப்போ தெரியும் பெண்கள் என்று சொன்னால் இதை குறித்தும் கவலைப்படுவார்கள். என்ன சமைக்கிறது, நாளைக்கு என்ன சமைக்கிறது,
அல்லது இப்படி இவங்க வர்றாங்க, இல்லை வீட்டு கூட்டம் நடக்க போது என்ன சாப்பாடு என்ன இதெல்லாம் என்று சொல்லி அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி மார்த்தாலும் அப்படி காரியங்களில் கவலைப்பட்டு கொண்டிருந்திருப்பார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களுடைய கவலைகளை, அன்று இயேசு அங்கே நடந்த ஒரு சூழ்நிலையை வைத்து பேசினது போல கர்த்தர் இந்த நாளும் எங்களுக்கு என்னத்தை சொல்ல வர்றார் என்றால், நாங்கள் கவலைப்படாதபடிக்கு உண்மையாக இதை நீங்கள் அப்பியாசப்படுத்தி பாருங்கள், நடைமுறைப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இதை குறித்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன கவலைகள் வரும்பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்கள். கர்த்தர் அந்த காரியங்களை இலகுவாக ஒரு ஆசீர்வாதமான நல்ல காரியமாய் முடித்து தருவார். நாங்கள் கவலைப்பட்டு கொண்டு ஆண்டவரிடத்திலே நாங்கள் காரியங்களை சொல்லாமல் அல்லது ஆண்டவருக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்காமல் இருக்கும் பொழுது இன்னும் கவலை பெருகும். ஆனால் கர்த்தரிடத்திலே சொல்லி பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் அவைகளை வைத்து பாருங்கள், கர்த்தர் ஒரு பதிலை தருவார். நிச்சயமாக நான் அனுபவித்து நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். அதனால்தான் இந்த மார்த்தாளை போல நாங்கள் வசனத்தை கேட்பதற்கும் அல்லது தேவனோடு இன்னும் சஞ்சரிப்பதற்கு இந்த கவலைகள் எவ்வளவுத்திற்கு விட்டு விலக்குகிறது என்பதை நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, அடுத்தது இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 19வது அதிகாரம். இது சில வேளைகளில் நேரடியாக இந்த கவலையை குறித்து சொல்லப்படாவிட்டாலும் 19வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். ஆமென். லோத்தினுடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது. எப்படி இதிலே கவலை என்று சொல்லி நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நீங்கள் பின்னிட்டு பார்க்காமல் அந்த மலைக்கு ஓடி போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆலோசனை. இந்த சோதோம் குமாராவை அழிக்கப் போகிறேன், நான் அழிக்கப்படும்படியாக அவர்கள் அழிக்கப்படும்படியான ஒரு செய்தியை அங்கே சோதோம் குமாராவிலேயே சொன்னார். ஆனால் அவர்கள் தாமதித்திருந்த பொழுதிலும் அவர்கள் மேல் வைத்த அந்த இரக்கத்தினாலே அவர்களுடைய கரங்களை பிடித்து அந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டு சொல்லுகிறார்கள், நீங்கள் திரும்பி பார்க்காமல் ஓடி போக வேண்டும் நான் காண்பிக்கிற மலைக்கு. ஆமென். அவை இங்கே சொல்லப்பட்டது போல அங்கே லோத்து பல விடயங்களை சொல்லுகிறார். அந்த இடத்துக்கு போக முடியாது, நான் அங்கே கிட்ட இருக்கிற மலைக்கு போகட்டுமா என்று சொல்லி கேட்டு அந்த இடத்திலே ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் அங்கே போய்கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய அந்த ஆக்கினை அல்லது அந்த அழிவுக்குரிய காரியம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது லோத்தினுடைய மனைவி என்ன செய்தால்? திரும்பி பார்த்தாளாம். திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினாள். ஆமென். ஏன் திரும்பி பார்த்தாள் என்று சொன்னால்,
பல வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அங்கே இருந்த தன்னுடைய சொத்துக்களை குறித்து, தன்னுடைய காரியங்களை குறித்து, தன்னுடைய உறவுகளை குறித்து, அங்கே அவளுடைய இருதயத்திலே கர்த்தர் சொன்னது உண்மைதானோ என்று சொல்லி அவளுக்கும் பலவிதமான காரியங்கள், கவலைகள் இருந்தபடினாலே அவள் திரும்பி பார்த்து கர்த்தருடைய வார்த்தையினாலே, அந்த வார்த்தைக்குள்ளே அவள் நிலைத்திருக்காதபடிக்கு, பாருங்கள் எப்படி அந்த உலக கவலை, அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ சோதோமிலே எவ்வளவுத்திற்கு அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அவங்களுடைய வீடு வாசல், இப்படி பல காரியங்களை குறித்து பலருக்கு கவலை இருக்கும். ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை விட்டு, இந்த உறவுகளை, இந்த ஐக்கியங்களை விட்டு, என்னுடைய வார்த்தையின் பிரகாரம் நீ நட என்று சொல்லும் பொழுது, சில வேளைகளை அதை குறித்து எங்களுக்கு ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இப்படி இவர்களோடு ஐக்கியம் வைத்திருக்க கூடாது, இப்படி எல்லாம் இந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி நாங்கள் சில வேளைகளை அப்படியெல்லாம் கவலைப்படுவதுண்டு. மனதிலே வைத்து ஏன் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது, அவங்க இப்படி என்ன நினைப்பாங்க, இப்படியெல்லாம் கர்த்தருடைய சில ஆலோசனைகளை எப்படி நாங்கள் எங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறது போல அந்த காரியங்கள் ஏன் நடக்கக்கூடாது. லோத்தினுடைய மனைவியினுடைய காரியம், அவள் திரும்பி பார்த்ததனுடைய காரியம், அவளுடைய மனதில் இருந்த ஒரு கவலையினுடைய ஒரு ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் அவள் திரும்பி பார்க்கிறாள். உண்மையாக கர்த்தர் அழித்து விட்டாரோ, கர்த்தர் உண்மையாக சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பு நடந்து விட்டதோ என்றால், அவள் எத்தனை பேரோட பழகியிருப்பா, அவருடைய அக்கியங்கள் இருந்திருக்கும், பேசியிருப்பா, தெரிந்தவர்கள் இருந்திருப்பார்கள், அவங்களுடைய சொத்துக்கள் இருந்திருக்கும். இதெல்லாம் என்னத்தை வெளிப்பாடு தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. எப்படியாக அவருடைய காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதா. ஆமென். ராஜாக்கள் அதை ஆராய்கிறது மகிமை என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையினாலே கர்த்தர் ஒரு விசாலத்தை உண்டாக்குவார் என்று சொன்னால், இந்த உலக பிரகாரமாய் இருக்கிற கவலை, அது மனிதர்களுடைய ஐக்கியங்களாக இருக்கலாம், நாங்கள் வாழ்ந்து வந்த சில முன்னான வாழ்க்கைகள், சில உறவுகளுடைய நிலைமைகளை குறித்தெல்லாம் நாங்கள் கவலைப்படும் பொழுது, அதெல்லாம் ஆண்டவர் சில வேளைகளை பழைய பாவமான காரியங்கள், பழைய தேவனு பிரியமில்லாத பல வழிகளை குறித்து சில வேளைகள் அதிலே ஒரு சந்தோஷப்படுகிறவர்களாக கூட இருப்போம். அப்படியெல்லாம் அவைகளை குறித்து நாங்கள், அந்த வாழ்க்கைகளை குறித்து நாங்கள் கவலைப்படுவோமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை, நான் அது என்னத்தை நான் சொல்ல வரண்டால், வார்த்தையை நெருக்கி போடுகிறது. இந்த காரியங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் வார்த்தையோடு நாங்கள் இணைந்து கொள்ளாதபடிக்கு, வார்த்தையின் பிரகாரம், நான் பாருங்கள், லோத்தின் மனைவி சொன்னது போல திரும்பி பார்க்காமல் போக சொன்னார். திரும்பி பார்க்கிறாள் என்றால், இந்த வார்த்தை அங்கே அவளுக்கு ஒரு முக்கியப்படுத்தப்படாதபடி, வார்த்தையை ஒரு மேன்மையாய் எண்ணாதபடிக்கு அவளுக்குள்ளே அந்த ஜனங்களை குறித்த கவலை இருந்திருக்கலாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, நாங்கள் அந்த கவலைகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் இன்னுமாக எங்களை மாற்றிக்கொள்ளத்தக்கதாய், தேவனுடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாய் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் என்ன சொல்ல வர்றேன்றால், நீங்கள் வார்த்தை என்ன சொல்லுகிற, கவலைகள் பல விடயங்களை குறித்து வந்தாலும் வார்த்தை, சில கவலைகளை கர்த்தருடைய பாதத்தில் வைக்க வேண்டும், சில காரியங்களுக்கு நாங்கள் கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் பழைய காரியங்கள், பழைய நிலைமைகள், பழைய விதங்களை குறித்து சில காரியங்கள், கவலைகளை யோசிக்க வரும். அவைகளை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு நாங்கள் தேவனுக்குள்ளாக, தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் நடக்காதபடிக்கு, நாங்கள் பின்னாக போகாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த லோத்தினுடைய மனைவியை குறித்து நீங்கள் இன்னும் தியானித்து பாருங்கள். அவள் வசனத்துக்கு அவள் கீழ்ப்படியவில்லை. வசனத்தினால் ஒரு விசாலம், அந்த அழிவினின்று ஒரு விடுதலை, அந்த சோதோம் முழுமையாய் அழிக்கப்பட போகிறது, இவர்கள் மேலே ஒரு கிருபை வைத்து, இவர்கள் மேலே ஒரு இரக்கம் வைத்து தான் கர்த்தர் கூட்டி வந்து வெளியே, பட்டணத்துக்கு வெளியே வைத்து, நீ போய் அங்கே நான் காண்பிக்கிற அந்த மலைக்கு போ என்று சொன்னான். ஆனால் இவள் திரும்பி பார்த்து விட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாங்களும் அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ, நாங்கள் வசனத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கின்ற, அதுதான் நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தது போல,
வசனத்தை கேட்கிறார்கள் தான். அந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட அந்த 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 உவமையை குறித்து சொல்லப்பட்டதுதான். வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் கேட்டும் எப்படி அந்த வசனம் கிரியை செய்யாதபடிக்கு நெருக்குகிறது. இப்போ இவங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது, கேட்கப்பட்டது. ஆனால் லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்க்கிறாள். திரும்பி பார்க்காம தான் போச்சுன்னு. திரும்பி பார்க்க சொல்லலைன்னு சொன்னால் ஆண்டவர் அதுக்குரிய தண்டனை அவளுக்கு கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் திரும்பி பார்க்காமல் ஓடிப்போன்னு சொன்னார். அப்போ அவளுக்குள்ள இருந்த கவலையின், இப்போ வேதத்திலே இது எழுதப்படவில்லை கவலை என்று சொல்லி, அவளுடைய இருதயத்திலே பல இப்படியான நோக்கங்கள் அல்லது காரியங்கள் வெளிப்பட்டிருக்கும். நிச்சயமாக பல மனிதர்கள் அவங்களோட இருந்த காரியங்கள் உண்மையாக கர்த்தர் சொன்னது செய்து விட்டாரா என்று சொல்லி அந்த கவலையின் ஒரு வெளிப்பாடாக கூட இந்த லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்திருக்கலாம். ஆகவே நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் என்ன சொல்ல வரேன்றால், கர்த்தருடைய வார்த்தையை எந்த கவலைகளும் நெருக்கி போடாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைப்போம். கர்த்தர் பார்த்து கொள்வார். அது சில வேளைகளே எங்களுடைய இருதயத்து கஷ்டமா இருக்கும். ஏன் இப்படி, என்னத்துக்கு என்று சொல்லி, ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் வைக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் எல்லாத்துக்கும் அவர் பதிலை தருவார். ஆமென். சில வேளைகள் அந்த நேரம் எங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏன் இப்படி, ஏன் இந்த நாங்கள் பழகின ஜனங்கள், நாங்கள் வாழ்ந்த இடம் இப்படியெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று அவள் யோசித்திருக்கலாம். ஆகவே இந்த லோத்தின் மனைவியை போல இந்த வசனத்தினாலே அவளுக்கு ஒரு மேன்மை வராதபடிக்கு அவள் திரும்பி பார்த்தாள். ஆமென். அவள் உப்புத்தூணாக மாறினாள் என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த விடயங்கள் ரெண்டு பேரும் எப்படியாக அவருடைய கவலைகளுடைய ஒரு பாதிப்பு தேவனுடைய வசனத்துக்குள்ளாக நெருங்க விடாதபடிக்கு, அல்லது தேவனுடைய வசனத்திலே நிலைத்திருக்காதபடிக்கு, அந்த வசனத்தினாலே ஒரு விசாலத்தை காண முடியாதபடிக்கு அங்கே எப்படியா இந்த கவலைகள் தடையாக மாறினது என்று பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், அன்னாளை குறித்து வேதம் சொல்லு 1 சாமுவேல் புஸ்தகம். அவளும் கூட, நீங்கள் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6வது வசனம் 6வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த பகுதி. எப்படி அன்னாளுக்கும் அங்கே பிள்ளை இல்லை என்ற நிமித்தம் அவள் எவ்வளவுத்துக்கு ஒரு துக்கமாகத்தான் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே அவளுடைய கணவனாகிய எல்கானா எப்படி அவளை விசாரிக்கிறான், அவளுக்கு ஆறுதல் சொல்லுகிறதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் அவளுடைய துக்கத்தை, அவளுடைய கவலையை, தனக்கு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லாத இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே போய் எல்லாவற்றையும் அவள் ஊற்றிவிட்டாள், இருதயத்தை ஊற்றிவிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவள் அந்த ஊற்றிவிட்ட பிற்பாடு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லையா? ஆமென். நான் என்ன திருப்ப சொல்ல வரேன்றால், இந்த கவலைகளை கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வைக்காவிட்டால் நாங்கள் நிச்சயமாக தேவனோடு சில வேளைகள் நாங்கள் வெளியரங்கமாக சில கூடுகைகளுக்கு வரலாம், காரியங்கள் செய்யலாம். நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வைக்கும் பொழுது ஆண்டவர் என்னென்ன காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோமோ அதற்கான ஒரு பதிலை, ஒரு சுகத்தையோ பலத்தையோ அதை தாங்குவதற்கான ஒரு பலத்தை கூட நாளுக்கு நாள் தந்து கொண்டு தான் இருப்பார். அவை கவலைப்படுகிறதுனாலே நாங்கள் தேவனுடைய அந்த வார்த்தையினால் விசாலத்தை காண முடியாது. அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, வசனத்துக்கு இந்த கவலைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். வேதனைகளா, பலவீனங்களா, சோர்வுகளா, பாருங்கள், இவள் அன்னாலும் அவள் துக்கமா இருந்தாளென்றான் சொல்லப்படுது, கவலையா இருந்தாளென்றான் சொல்லப்படுது. ஆனாலும் தேவ சமூகத்திலே அவள் ஊற்றிவிட்ட பின்பு அவள் துக்கமா இருக்கவில்லையா? நாங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கவலைப்படுகிற காரியங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே வைப்போம், கர்த்தரிடத்திலே சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாய் அதற்கான நல்ல பதிலை தருவார். கர்த்தர் சில வேளைகளிலே அந்த காரியங்கள் தாமதமான ஒரு பதிலாக வந்தாலும் கூட கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான முடிவை தருவார். அதற்கு அந்த காத்திருக்கிற நாட்களிலும் கர்த்தர் பலத்தை தருவார். ஆமென். அவை கவலைப்பட வேண்டாம், கவலைகளை கர்த்தருடைய சமூகத்திலே வைப்போம். அதுதான் எங்களுக்குள்ளாக நாங்கள் பழக்குவிக்க கொள்ள வேண்டும்.
கவலைகள் வரும். நான் சொன்னது போல பல காரியங்களை குறித்து கவலை வரும். அது எல்லாவற்றையும் சில வேளை எங்களுடைய சர்வ பிரகாரமான எங்களுடைய சோர்வுகள் காரியங்கள் பாருங்கள். யோபுவை பாருங்கள். யோபுவை குறித்து அவனுடைய பிள்ளைகள் அழிக்கப்பட்டார்கள், சொத்து அழிக்கப்பட்டது, அவருடைய சர்வம் முழுவதும் வியாதிகள், மனைவி எதிர்த்து பேசுறா. ஆனால் என்ன சொல்றார்? அதை குறித்து அவர் கர்த்தரிடத்தில் கேள்வியும் கேட்கவில்லை, அதை குறித்து கவலைப்படவும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்ற நாங்கள் தீமையை பெறக்கூடாதோ என்று சொல்லி எப்படி ஒரு நல்ல காரியங்களை சொல்ல கர்த்தர் தான் கர்த்தரை முன்னிறுத்துறார். இன்னும் அதிகமாய் சொல்லும் பொழுது அவர் சொல்ல, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கவலைப்படுகிறதுனாலே நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் அதை நல்ல புரிந்தவராக அதை சொல்லுகிறார். அதை விளங்கி அதில் ஒரு தெளிவுள்ளவராக அங்கே யோபு சொன்னது போல நாங்களும் இதை ஏன் ஆண்டவர் எல்லாம் இந்த நாளில் எங்களை சொல்றார் என்றால், அல்லது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றால் வசனத்தினாலே நாங்கள் ஒரு விசாலத்தை காண வேண்டும். யோபு உங்களுக்கு தெரியும், எப்படியாக முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை இரட்டத்தனையாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் எதை குறித்தும் நாங்கள் கவலைகள் வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் வைப்போம். கவலைப்படாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக எங்களை கட்டிக்கொள்வோம். அவருடைய வார்த்தையினாலே நாங்கள் பலப்படுத்தப்பட்டு அந்த வார்த்தையிலே இன்னும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். பவுலை கூட உங்களுக்கு தெரியும், பவுலும் பல காரியங்களை சொல்றார். எவ்வளவோ எதிரான காரியங்கள் வரும் என்று சொல்லி நீங்கள் அந்த ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 33 39 மட்டும் நீங்கள் வாசிக்கும் பொழுது பல காரியங்கள் எதிரான காரியங்கள் வந்தாலும் அவர் என்ன சொல்றார் என்றால், அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே என்று சொல்லுகிறார். அன்பு கூறுகிறவராலே என்ன, அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். கவலை இது எனக்கு இப்படி நடந்துட்டுதே, ஆண்டவருக்காய் இப்படி அவரிடத்துல சொல்லும் பொழுது, ஊழியங்களுக்காய் கடந்து செல்லும் பொழுது கூட அவர் பல காரியங்களை சொல்றார். உபத்திரவங்கள், கட்டுக்கள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகளை குறித்து ஒன்றும் கவலைப்பட மாட்டேன், என் பிராணனே அற்பமாய் எண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் என்னை எதற்காக நியமித்தாரோ அதற்காக என்னை பயன்படுத்தி அவருக்குள்ளாக என்னை நடத்துவார் என்பது அவருடைய ஒரு நல்ல தெளிவான ஒரு பார்வையா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் கவலைப்படுகிற காரியங்களை நாங்கள் விட்டு அதாவது கவலைகளை கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து விட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆமேன், ஆமேன். பவுல் ஒரு காரியத்தை சொல்ல, அதை மாத்திரம் வாசித்து நாங்கள் முடித்து கொள்ளலாம். அங்கே 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசித்து நாங்கள் முடித்துக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 8வது 4வது அதிகாரம் 8வது 9வது வசனம். இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே. 1 கொரிந்தியர் வாசிக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 4. அந்த எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் 1 கொரிந்தியர் 4. எந்த வசனம் தெரியுமா? சரி, அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவடைவதில்லை. அங்கே அதாவது துக்கப்பட்டாலும் நாங்கள் கலங்க மாட்டோம் என்று சொல்லி அருமையான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன இதில் என்றால், இந்த நெருக்கம், போராட்டம், கலக்கங்கள், மனமடிவுகள், பல காரியங்கள் வந்தாலும் கர்த்தருக்குள்ளாக அவைகள் எல்லாம் நான் மேற்கொள்ளத்தக்கதாய் அல்லது கர்த்தரிடத்திலே நான் அதற்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நான் எப்படியா என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அங்கே அதிலே அருமையாக சொல்லுகிறார். நான் என்ன சொல்ல வரேன்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுக்கு நெருக்கங்கள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, கலக்கங்கள் இருக்கிறது, மனமடிவுகள் இருக்கிறது. நான் இதெல்லாம் ஆரம்பத்திலே சொன்னது போல எல்லாம் அதற்குள்ளே அடங்கும். ஒருவர் எங்களை மதிக்காமல் அற்பமாய் எண்ணி எங்களை விசாரிக்காமல் இருக்கும் பொழுது இதெல்லாம் வரும் கலக்கம். 2 கொரிந்தியர் 4 வாசிங்க இருக்கா?
நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் பாருங்கள் எப்படி பவுல் சொன்னது போல நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஏனென்றால் சொல்றார், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நம்பி விசுவாசித்து நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போமா இருந்தால் இந்த இப்படியான நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், கலக்கங்கள், இப்படியான துன்பங்கள், கைவிடப்படுகிற நிலைகள் வரும் பொழுது நாங்கள் கவலைப்படாதபடிக்கு, அந்த கவலைகள் வருத்தங்கள் வரும் பொழுது ஆண்டவருக்குள்ளாக, இங்கே பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் எங்களுக்குள்ளாக அவருடைய அற்புத கிரியைகள் வெளிப்படத்தக்கதாக எங்களுடைய கவலைகள் எல்லாம் அவருடைய பாதத்திலே வைக்கும் பொழுது நிச்சயமாய் எங்களுக்கு, நாங்கள் இதை குறித்து சில வேளைகள் எங்களை துன்பப்படுத்தி இருக்கலாம், நெருக்கப்படுத்தி இருக்கலாம், எங்களை கலக்கமடைய பண்ணியிருக்கலாம், கீழே தள்ளி இருக்கலாம், எல்லாருக்கும் முன்பாக எங்களுடைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த கவலைப்படாதபடிக்கு அந்த கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எங்களை சத்துருக்கள் மத்தியிலும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களை உயர்த்தி எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எழுந்திருப்போமா? நாங்கள் இந்த நாளிலும் கூட முக்கியமான ஒரு காரியம், இந்த கவலைப்படுகிறதுனாலே வசனத்தை நெருக்குகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வசனத்தினால் தான் எங்களுக்கு ஒரு விசாலத்தை நாங்கள் காண்போம் என்று இந்த வருஷத்திலே நாங்கள் படித்து கொண்டு வருகிறது போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் நாங்கள் தியானிப்போம். எதை குறித்தெல்லாம் நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், எதை குறித்தெல்லாம் எங்களுக்கு கவலைகள் வருகிறதுனாலே வசனத்திலே நிலைத்திருக்காதபடிக்கு நாங்கள் போயிருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நிச்சயமாக பல விதங்களிலே நாங்கள் இந்த கவலைகள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகத்தக்கதாய், இந்த வார்த்தையை நாங்கள் அந்த கவலைகள் நெருக்கத்தக்கதாய், எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்குரிய பலன் வராதபடிக்கு, இந்த வசனம் எங்களுக்குள்ளே கிரியை செய்யாதபடிக்கு கவலைகள் எங்களுக்குள்ளாக எங்களை மேற்கொண்டிருக்கும். ஆண்டவரிடத்திலே இந்த நாளிலும் கூட நாங்கள் சொல்லுவோம், ஏசப்பா, இனிமேல் ஆண்டவரே எங்களுக்கு வருகிற எப்படிப்பட்ட கவலைகளாய் இருந்தாலும் ஆண்டவரே, எதிர்காலங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, ஊழியங்களை குறித்து ஆண்டவரே என்ன கவலைகள் எங்களுக்குள்ளாக ஆண்டவரே இந்த நாட்களில் வெளிப்படுகிறது அப்பா, இனிமேல் அவைகளை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதபடிக்கு எல்லாவற்றை குறித்தும் ஐயா நீங்க சொன்னது போல ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஐயா விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே உங்களிடத்திலே தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னது போல, ஓ நீர் எங்களை விசாரிக்கிறவர் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் கவலைகள் எல்லாம் உங்களுடைய பாதத்திலே வைத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறபடினால் தகப்பனே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஐயா நாங்கள் இவ்வளவு நாட்களிலும் பல காரியங்களை கவலைப்பட்டு ஆண்டவரே, பல நேரங்கள் ஜெப நேரங்கள் குறைந்திருக்கிறது ஐயா ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை தியானங்கள் குறைந்திருக்கிறது ஐயா. நாங்கள் ஆலயத்துக்கு வந்தாலும் ஆண்டவரே ஐயா எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்காதபடிக்கு அந்த இடைவெளிகள் இருந்திருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்க சொன்னது போல ஐயா, இந்த கவலைகள் உங்களோடு நாங்கள் கிட்டி சேராதபடிக்கு எவ்வளவுத்துக்கு நெருக்கும் என்று ஆண்டவரே அந்த இடைவெளிகளை உண்டாக்கும் என்று சொன்னது போலப்பா ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் கவலைகளை ஐயா எங்களுக்கு வருத்தங்கள் இருக்கிறது தானப்பா ஆண்டவரே, சில வேளைகளில் பல ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அந்த கவலைகள் விட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே பழகின விதங்கள் ஆண்டவரே நடந்து கொண்ட காரியங்கள் அவ்வளவுத்துக்கு எங்களை ஆண்டவரே
அடிக்கடி வந்து ஆண்டவரே கவலைப்பட வைக்கும் பொழுது ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஆறுதலை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவரே. அதற்கான நல்ல ஆண்டவரே ஒரு நல்ல அப்பா முடிவுகளை தந்தங்களை நீ நடத்துகிறவராய் இருக்கிறபடினால் உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஐயா. சங்கீதக்காரன் சொன்னது போல என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், ஓ ரட்சிக்கிற தேவனாகிய உம்முடைய முகத்தை நோக்கி காத்திரு என்று ஐயா தன்னுடைய ஆத்துமாவுக்கு சங்கீதக்காரன் சொன்னது போலப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களுக்குள்ளே தியக்கங்கள் ஆண்டவரே கவலைகள் துக்கங்கள் ஆண்டவரே வரும் பொழுதப்பா அந்நாளை போல உம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் கொட்டிவிட்டு எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வைத்து விட்டு உம்மையே சார்ந்து கொள்ள உம்முடைய வார்த்தைகளுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து நடக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஐயா எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. லோத்தின் மனைவியை போல ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே ஐயா நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே அவள் திரும்பி பார்த்தாள் ஆண்டவரே, அவள் உப்பு தூணாய் மாறினாள் என்று சொல்லப்பட்டது போலப்பா அப்படியாய் நாங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தாவே இந்த கவலைகள் எவ்வளவுத்திற்கு ஐயா உம்மை விட்டு தூரமாய் எங்களை நடத்தும் என்பதை நாங்கள் பார்த்தது போலப்பா ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே அன்பு கூறுகிறவராலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆவியானவர் எங்களுக்கு அந்த பலத்தை கவலைகள் வந்தாலும் உடைய சமூகத்திலே வைத்து அதிலே ஒரு ஆறுதல் பெற அதனாலே ஒரு ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை உம்முடைய நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஆசீர்வாதமாங்களை சுதந்தரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்க. எங்கள் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாங்கள் ஒரு ஜெபத்தோடு நாங்கள்